பிள்ளைகள் கருத்துக்கள் நிறைவேற வேண்டி சுசீலா, அருள்ராஜ், அருண், சந்தோஷ், அனுப் ஃபேமிலி கருத்துக்காகவும் நன்றி பலியாகவும், பூஜா கேத்ரின் சுகப்பிரசவம் நடக்க வேண்டியும், சுசீலா அருள்ராஜ் குடும்பத்தில் இறந்த ஆன்மாக்களுடைய ஆன்மலை பாட்டுக்காகவும் மற்றும் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களுடைய ஆன்மலை பாட்டுக்காகவும், பெங்களூர் கிறிஸ்டி ராபர்ட் சாந்தி குடும்ப நலனுக்காகவும், ரம்யா டெல்சி சேட்டன் குடும்ப நலனுக்காக, ஸ்டீபன் சுவாதி ஸ்டாலின் குடும்பத்திற்காகவும், பெங்களூர் சேக்ரட் இருதயாண்டவர் மற்றும் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பெங்களூர் சேக்ரட் சர்ச் அலெக்சாண்டர் ஸ்டெல்லா மேரி குடும்ப கருத்திற்காகவும், பிள்ளைகளின் படிப்பிற்காகவும், பிள்ளைகளின் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், அனுப்பிரியா ராஜசேகர் வேலை கிடைக்க வேண்டியும், சங்கீதா மஞ்சுநாத் வீட்டிற்காகவும், சந்தியா விஸ்வநாத் உடல் சுகத்திற்காக, அல்போன்சோ ராணி விஜயகுமார் கடன் பிரச்சனை தீர வேண்டியும், சார்லஸ் செல்வி கடன் பிரச்சனை தீர வேண்டியும், சைமன் வேலட் ஜான்ஸ் லீலா குடும்பத்தில் மரித்து போன அனைத்து ஆன்மக்களுடைய ஆண்மலை பாட்டிற்காகவும், மார்கரெட் பீட்டர் நோயல் பீட்டர் நன்றி பலியாகவும், துரைராஜ் உடல்நலத்திற்காகவும், ஆரோக்கியராஜ் ஜாய் நட்சத்திரம் குடும்பத்தில் இறந்து போன ஆன்மாக்களுடைய ஆண்மலை பாட்டிற்காகவும், ஆன் கிளாரா மனோ பிரேம் குடும்ப நலனுக்காக, ராஜன் சாந்தி மற்றும் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக, மூர்த்திநாதன் பிரேமகுமாரி பிரபு பெலினா நல் சுகத்திற்காகவும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், கருணா பீனா கெவின் அபிகீத் நல்ல உடல்நலத்திற்காகவும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பவுல்ராஜ் மேரி ஜெனிஃபர் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டியும், வில்ஃபர்ட் அனிதா ஐசக் ஸ்டீபன் நல்ல படிப்பிற்காகவும் உடல் நலத்திற்காகவும், அமல் கிறிஸ்டி ஜெனிஃபர் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டி, ஜார்ஜிற்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டி, விரைவில் திருமணம் நடைபெற வேண்டியும், ஜெயராஜ் ஃபாதர் ஆரோக்கியமே சிஸ்டர் உடல் நலத்திற்காக, குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மக்களுடைய ஆண்மலைப்பாறுதலுக்காகவும், குடும்பத்தில் மறித்த ஆன்மக்களுடைய ஆண்மலைப்பாறுதலுக்காகவும் ஒப்புக் கொடுப்பவர் மார்டின் தாஸ் ரவி 44ஆம் ஆண்டு பிறந்தால் அவருக்கு இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும் நன்றி பலியாக வேண்டியும் உடல் சுகத்திற்காகவும், மேத்யூ ஆபிரகாம் சரண் மரியா தடங்கள் நீங்கவும் நல்லபடியாக திருமணம் நடைபெற வேண்டியும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், சூசை 14ஆம் ஆண்டு நினைவு மரிதா சந்தோஷ்குமார் ஆண்மலை பாட்டிற்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுடைய ஆண்மலை பாட்டிற்காகவும், எஸ் அந்தோணி செல்வன் மரிய செல்வ பிரோனா பிள்ளைகள் அஜிஸ்டன் ஜமீன் ஜெரோலின் குடும்ப நலனுக்காக குடும்ப மகிழ்ச்சிக்காக, பிள்ளைகள் 10ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற வேண்டியும், திருப்பூர் ராஜன் சகாய் அமுதா குடும்ப நலனுக்காக, ஸ்னேகாவிற்கு நன்முறையில் சுகப்பிரசவம் ஆக வேண்டியும், நிக்சன் நல்வேலை வாய்ப்பு வேண்டியும், பவுன்ராஜ் ஆண்மலை பாட்டிக்காக, ஜெய சாதனா டியா திக்ஷா நன்றி பலியாக, ராஜேந்திரன் அருள்தாஸ் ஆண்மலை பாட்டிக்காக, ஜோசப் மேனியல் ரீட்டா ஃப்ளோரா குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆண்மக்களுடைய ஆண்மலை பாறுதலுக்காக, தெரசம்மாள் அந்தோனி குரூஸ் குடும்பத்தில் இறந்த ஆண்மக்களுடைய ஆண்மலை பாட்டிக்காக, ஜெயராஜ் சிசிலியா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக, வயலட் கருத்திற்காக நன்றி பலி, சகாயா மேரி குடும்பத்தார் நன்றி பலி, மேரி ஸ்டெல்லா சின்னப்பராஜ் ஜெரி மோனிஷ் ஜென் அசம்ஷியா நன்றி பலியாக, கூடமலை அழகர் ஜெயராணி உடல்நலத்திற்காக வேண்டியும், அன்பழகன் அஜித் அபிநயா மணிகண்டன் மின்சி வியாகுல மேரி ஜேம்ஸ் குடும்ப நலன் உடல்நலனுக்காகவும், டேவிட் ராஜ் சகாய மேரி ஜெர்லின் ரோஷி தாமஸ் மதுரையம்மா டி ராமன் ஆண்மலை பாட்டிற்காக, மார்கரெட் மேரி நந்தினி கிளாரா டீனா ஜான் பால் டிக்கு குடும்பத்தார் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக, லூயிஸ் பிரான்சிஸ் அனிதா ரெஜினா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக, ஜேசுதாஸ் கிரேசி குடும்பத்தாருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக, சகாய மேரி உடல் நலனுக்காக, ஜான் போஸ்கோ தொழில் முன்னேற்றத்திற்காக வீடு நன்முறையில் கட்டி முடிக்க வேண்டியும், ஆரோக்கிய மேரி வீடு பட்டா நன்முறையில் கிடைக்க வேண்டியும், இருதயநாதன் மரித்த ஆன்மாக்களுடைய ஆண்மலை பாட்டிற்காக, அந்தோணிராஜ் அமுலப்ப மேரி மெர்லின் லிசி ஜாய்சி குடும்ப நலன் நற்படிப்பிற்காக குடும்ப நலனுக்காக வேண்டி திருப்பலி நடந்து ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களுக்காகவும் திருப்பூர் இடுவம்பாளையம் பங்கிலிருந்து வந்த தங்கள் திருப்பயணத்திற்காக வந்த அவர்களுடைய கருத்துக்களுக்காகவும், பெங்களூர் சேக்ரட் ஹார்ட் பாரிஷிலிருந்து வந்த உங்களுடைய கருத்துக்களுக்காகவும், இன்னும்
உள்ளார்ந்த ஆழ்மனதில் வெளியே சொல்ல முடியாத சிலருடைய வேதனைகள் இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இந்த தமிழக குருசுமலையின் தூய திரு இருதய ஆண்டவர் பாதத்தில் வைத்த இந்த திருப்பலி உங்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உம்முடைய திருவிழா விண்ணுலகில் செல்வது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கல் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுது என்று நிற்பதாக. ஆமீன். நன்கொடை அளித்தவர்கள் பெயர்கள் வாசிக்கப்படுகிறது. பெயர் சொல்ல விரும்பாதவர் சிலுவையின் பங்கு வளர்ச்சிக்காக ரூபாய் 250. கோபிச்செட்டிப்பாளையம் எம் ஸ்ரீதர் இந்திராணி ரூபாய் 200. கோபிச்செட்டிப்பாளையம் மணிகண்டன் வாணிப குடும்பத்தார் ரூபாய் 200. திருப்பூர் அந்தோனிபால் சத்யாதேவி ரூபாய் 200. திருப்பூர் ஜான்பால் மார்கரெட் மேரி ரூபாய் 200. அந்தோனி பால்ராஜ் இடுவாய் ரூபாய் 500. திருப்பூர் அருள்குமார் சூசை மேரி ரூபாய் 200. திருப்பூர் இடுவம்பாளையம் பங்கு ஒட்டுமொத்தமாக திருப்பூர் இடுவம்பாளையம் பங்கை சார்ந்தவர்கள் ரூபாய் 5000 தமிழக குருசுமலை வளர்ச்சிக்காக கொடுத்திருக்கிறார்கள். ராஜன் சாந்தி ஃபேமிலி ரூபாய் 200. ஏய் பிரிட்டோ திருப்பூர் ரூபாய் 2000. பெங்களூர் இறுதி ஆண்டவர் ஆலயம் மற்றும் மரியாயின் சேனையாளர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழக குருசுமலை வளர்ச்சிக்காக தங்களுடைய அன்பின் வெளிப்பாடாக ரூபாய் 7170 வழங்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உள்ளார்ந்த கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றினாக இயேசுவும் ஆசிர்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேலையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்திலிருந்து போல எப்பொழுது எப்பொழுது இருப்பதாக. ஆமென். முன்னுரை. கடந்த வாரம் வந்த சமாரியா பெண்ணை போலவும் இந்த வாரம் வரும் பார்வையற்றவர் போலவும் நாமும் தேடி நேரடி அனுபவம் பெறவில்லை என்றாலும் இறைமகன் இயேசுவின் உடனிருப்பை எப்பொழுதும் உணர முடியும். மேலும் கூறப்பட்ட இருவரின் குறைகளிலிருந்து மீட்டு அவர்களுக்கு புதிய வாழ்வை தந்தார். இதுபோல் அவர் தன் கரங்களை நீட்டி நம்மையும் மீட்க காத்து கொண்டிருக்கிறார். ஒளியின் மக்களாக வாழ அழைப்பு விடுக்கும் இன்றைய வாசகங்களை உணர்ந்து புது பார்வை பெற்று ஒளியின் மக்களாய் இன்றைய திருப்பலியின் கருத்துடன் பங்கு கொண்டு நம்மில் புது வாழ்வு மலர ஜெபிப்போம். அனைவரும் இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். அவராய் நாம் செல்லுவோம். தந்தை மகன்
தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறு இன்று மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று கொண்டாடப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, தவ ஜப தர்மம் செய்கின்ற இந்த தவக்காலத்தில் திருச்சபை நமக்கு மகிழ்ந்திருக்க என்று அழைப்பு தருகிறது. எப்படிப்பட்ட மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சிந்திக்க உங்களை அழைக்கிறேன். இப்பொழுது நாம் இந்த குருசுமலைக்கு வந்து மலையேறி இறங்கி இருக்கிறோம். நம்முடைய உள்ளத்தில் ஒரு பூரிப்பு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு. ஏனென்றால் கடவுளுடைய அருளுக்காக காத்திருந்து ஏங்கி இந்த இடத்திற்கு வந்து அதை நான் பெற்றுக்கொண்டேன் என்ற ஒரு மன நிறைவு நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஒருவரை மன்னிக்கும் போது மகிழ்ச்சி மலர்கிறது. ஒருத்தருக்கு உதவி செய்யும் போது அதனால் மகிழ்ச்சி பெறுபவருக்கு விட கொடுப்பவரை விட பெறுபவருக்கு மகிழ்ச்சி. 2 பேருக்குமே மகிழ்ச்சி. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே கொடுப்பதிலும் இன்பம் பெறுவதிலும் இன்பம் மகிழ்ச்சி. ஆகவே அப்படி மன்னித்து கொடுத்து ஒருவரை ஒருவர் ஆதரித்து அன்பு செய்து இறைவனுடைய அருளை பெற்று நாம் மகிழ்ந்திருக்க இந்த தவக்கால நாட்கள், குறிப்பாக இந்த நாள் நமக்கு ஒரு அழைப்பை தருகிறது. ஆகவே ஆண்டவர் கொடுக்கின்ற உள்ளார்ந்த மகிழ்ச்சியை நாம் ஒவ்வொருவரும் அனுபவிப்போம். நம் மகிழ்ச்சியை நம்மிடம் எடுப்பது சாத்தான், பாவம், சுயநலம். இதிலிருந்து நாம் விடுபட இத்திருப்பலியில் அருள் வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெற நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். நம்மீது தெளிக்கப்படும் இந்த புனித நீரின் வழியாக இறைவன் நம் குற்றங்களை மன்னிக்க மன்றாடுவோம். ஈசோ என் மேல் எழுப்பி ஆண்டவரே நான் தூய்மையாவேன். நீரே உம்மை கழுவதாலும் உரை பணிகளிலும் வெண்மையாவேன். ஈசோ என் மேல் எழுப்பி ஆண்டவரே நான் தூய்மையாவேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை திருவிருந்தின் வழியாக நாம் அவரது விண்ணக அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதி பெற செய்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, மனிதரானவும் வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவற்ற வியத்தகு முறையில் செயல்படுத்துகின்றீர். அதனால் ஆர்வமிக்க இறை பற்றினாலும் உயிர்ப்புள்ள நம்பிக்கையினாலும் வர இருக்கமும் திருமகனின் உயிர்ப்பு விழாவை கிறிஸ்துவ மக்கள் நாங்கள் விரைந்து ஆற்றல் பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்கில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இஸ்ரேல் மக்களுக்கு அரசரை தேர்ந்தெடுக்க கடவுள் இறைவாக்கினர் சாமுவேலை அனுப்புகிறார். மனிதன் பார்ப்பது தீர்மானிப்பது ஒரு விதம், இறைவன் பார்ப்பது தீர்மானிப்பது வேறு விதம். மனிதன் வெளிப்புற தோற்றத்தை மட்டும் பார்க்கிறான், இறைவனோ இதயத்தை பார்க்கின்றார். எனவே தான் ஈசாயின் கடைசி மகன் தாவீதை அரசனாக திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. இவ்வாறு இஸ்ரேல் மக்களின் அரசர் தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்வுகளை பதிவு செய்த சாமுவேல் முதல் நூலிலிருந்து வரும் வாசகத்தின் கவனத்துடன் முதல் வாசகத்துக்கு செவி கொடுப்போம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, உன்னிடம் உள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பிக் கொண்டு போ, பெத்லகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன். ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். ஈசாயின் புதல்வர்கள் வந்தபொழுது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போகச் செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கின்றான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வர வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றத்துடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் பல்லவி. உங்கள் பதில், ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி
என்னை அழைத்து தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழியே நடத்திடுவார். மேலும் சாவின் இருசூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதனாலே தீங்கிற்கும் அஞ்சிடேன். கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றே. என் தரையில் நறுமண தைலம் பூசுகின்றே. எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நிலெல்லாம் அருநலமும் பேரன்பும் என்னை குடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புனித பவுலடியார் கூறுவது என்னவென்றால், யூதர்களைப் போல ஒளிதரும் மெஸ்ஸியாவை ஏற்றுக்கொள்ள தயக்கம் காட்டக்கூடாது. அவர்களைப் போல் வெளி தோற்றத்தை மட்டுமே பார்க்காமல் இதயத்தையும் பார்க்க வேண்டும். இதயம் இறந்து போனால் ஒளி எங்கிருந்து வரும்? ஆண்டவருக்கு உகந்தது எதுவோ நல்லது எதுவோ என்பதை ஆராய்ந்து பார்த்து செயல்பட வேண்டும் என அழைப்பு விடுக்கும் இன்றைய இரண்டாம் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து இரண்டாம் வாசகம். சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள் இப்பொழுது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் இருக்கிறீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். ஏனெனில் ஒளியே எல்லா நன்மையும் தீமையும் உண்மையும் விளைவிக்கிறது. ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். பயனற்ற இருளின் செயல்களை செய்கிறவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம். அவை குற்றம் என எடுத்து காட்டுங்கள். அவர்கள் மறைவில் செய்பவற்றை சொல்லக்கூட வெட்கமாக இருக்கிறது. அவர்கள் செய்வதை எல்லாம் குற்றம் என ஒளியானது எடுத்து காட்டும் போது அவற்றின் உண்மை நிலை வெளியாகிறது. அவ்வாறு தெளிவாக்கப்படுவது எல்லாம் ஒளிமயமாகிறது. ஆதலால் தூங்குகிறவனே விழித்து எழு, இறந்தவனே உயிர்த்தெழு, கிறிஸ்து மீது ஒளிர்ந்தெழுவார்.
என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உலகின் மொழி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் மொழியாய் கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு சென்று கொண்டிருந்த போது பிறவிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். ராபி, இவர் பார்வையற்றவராய் பிறக்க காரணம் இவர் செய்த பாவமா, இவர் பெற்றோர் செய்த பாவமா என்று இயேசுவின் சீடர்கள் அவரிடம் கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, இவர் செய்த பாவமும் அல்ல, இவர் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, கடவுளின் செயல் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தார். பகலாய் இருக்கும் வரை என்னை அனுப்பியவரின் செயலை நான் செய்ய வேண்டியிருக்கிறது. இரவு வருகிறது, அப்போது யாரும் செயலாற்ற இயலாது. நான் உலகில் இருக்கும் வரை நானே உலகின் ஒளி என்றார். இவ்வாறு கூறிய பின் அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றவரின் கண்களில் பூசி, நீ சிலோவாம் குளத்திற்கு போய் கண்களை கழுவும் என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். அக்கம் பங்கத்தாரும் அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்ததை முன்பு பார்த்திருந்தோரும், இங்கே அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்த இவர் அல்லவா என்று பேசிக்கொண்டனர். சிலர் அவரே என்றனர், வேறு சிலர் அவரல்ல, அவரை போல் இவரும் இருக்கிறார் என்றனர். ஆனால் பார்வை பெற்றவர், நான் தான் அவன் என்றார். அவர்கள், உமக்கு எப்படி பார்வை கிடைத்தது என்று அவரிடம் கேட்டார்கள். அவர் அவர்களை பார்த்து, இயேசு எனப்படும் மனிதர் சேறு உண்டாக்கி என் கண்களில் பூசி, சிலோவாம் குளத்திற்கு போய் கண்களை கழுவும் என்றார். நானும் போய் கழுவினேன், பார்வை கிடைத்தது என்றார். அவர் எங்கே என்று அவர்கள் கேட்டார்கள். பார்வை பெற்றவர் எனக்கு தெரியாது என்றார். முன்பு பார்வையற்றவராய் இருந்த அவரை அவர்கள் பரிசேயரிடம் கூட்டி வந்தார்கள். இயேசு சேறு உண்டாக்கி அவருக்கு பார்வை அளித்த நாள் ஓர் ஓய்வு நாள். எனவே எப்படி பார்வை பெற்றாய் எனும் அதே கேள்வியை பரிசேயரும் கேட்டனர். அதற்கு அவர், இயேசு என் கண்களில் சேறு பூசி பின் நான் கண்களை கழுவினேன், இப்போது என்னால் பார்க்க முடிகிறது என்றார். பரிசேயரும் சிலர் ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்காத இந்த ஆள் கடவுளிடமிருந்து வந்திருக்க முடியாது என்று பேசிக்கொண்டனர். ஆனால் வேறு சிலர், பாவியான ஒரு மனிதனால் இத்தகைய அரும் அடையாளங்களை செய்ய இயலுமா என்று கேட்டனர். இவ்வாறு அவர்களிடையே பிளவு ஏற்பட்டது. அவர்கள் பார்வையற்றவரிடம், உமக்கு பார்வை அளித்த அந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்கிறாய் என்று மீண்டும் கேட்டனர். அவர் ஓர் இறைவாக்கினர் என்றார் பார்வை பெற்றவர். அவர் பார்வையற்றிருந்த இப்போது பார்வை பெற்றுள்ளார் என்பதை அவருடைய பெற்றோரை கூப்பிட்டு கேட்கும் வரை யூதர்கள் நம்பவில்லை. பிறவிலேயே பார்வையற்றிருந்தான் என நீங்கள் கூறும் உங்கள் மகன் இவன்தானா? இவன் இப்போது எப்படி பார்க்க முடிகிறது என்று கேட்டார்கள். அவருடைய பெற்றோர் மறுமொழியாக, இவன் எங்களுடைய மகன்தான்,
இவன் பிறவியிலேயே பார்வை அற்றவன் தான். ஆனால் இப்போது எப்படி அவனுக்கு கண் தெரிகிறது என்பதோ, யார் அவனுக்கு பார்வை அளித்தார் என்பதோ எங்களுக்கு தெரியாது. அவனிடமே கேளுங்கள், அவன் வயது வந்தவன்தான், நடந்ததை அவனே சொல்லட்டும் என்றனர். யூதர்களுக்கு அஞ்சியதால் அவருடைய பெற்றோர்கள் இப்படி கூறினார்கள். ஏனெனில் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளும் எவரையும் தொழுகை கூடத்திலிருந்து விலக்கிவிட வேண்டும் என்று யூதர்கள் ஏற்கனவே தங்களிடையே உடன்பாடு செய்திருந்தார்கள். அதனால் அவருடைய பெற்றோர் அவன் வயது வந்தவன்தான், அவனிடமே கேட்டுக்கொள்ளுங்கள் என்றனர். பார்வையற்றிருந்தவரை யூதர்கள் 2ஆம் முறை கூப்பிட்டு அவரிடம் உண்மையாக சொல்லி, கடவுளை மாட்சிப்படுத்தும் இம்மனிதன் ஒரு பாவி என்பது எங்களுக்கு தெரியும் என்றனர். பார்வை பெற்றவர் மறுமொழியாக, அவர் பாவியா இல்லையா என்பது தெரியாது, ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், நான் பார்வையற்றவனாய் இருந்தேன், இப்போது பார்வை பெற்றுள்ளேன் என்றார். அவர்கள் அவரிடம், அவன் உனக்கு என்ன செய்தான், எப்படி பார்வையளித்தான் என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, ஏற்கனவே நான் உங்களிடம் சொன்னேன், அப்போது நீங்கள் கேட்கவில்லை, இப்போது மீண்டும் ஏன் கேட்க விரும்புகிறீர்கள்? ஒருவேளை நீங்களும் அவருடைய சீடராக விரும்புகிறீர்களோ என்று கேட்டார். அவர்கள் அவரை பழித்து, நீ அந்த ஆளுடைய சீடனாக இரு, நாங்கள் மோசேயின் சீடர்கள், மோசேயோடு கடவுள் பேசினார் என்பது எங்களுக்கு தெரியும், இவன் எங்கிருந்து வந்தான் என்பதே தெரியாது என்றார்கள். அதற்கு அவர், இது வியப்பாய் இல்லையா? எனக்கு பார்வை அளித்திருக்கிறாய், அப்படியிருந்தும் அவர் எங்கிருந்து வந்தார் என்று தெரியாது என்கிறீர்களே. கடவுளுக்கும் பாவிகளுக்கு கடவுள் செவி சாய்ப்பதில்லை, இறை பற்றுள்ளவருக்கே கடவுள் திருவுளப்படி நடப்பவருக்கே அவர் செவி சாய்க்கிறார் என்பது நமக்கு தெரியும். பிறவியிலேயே பார்வையற்றிருந்த ஒருவர் பார்வை பெற்றதாக வரலாறு இல்லையே. இவர் கடவுளிடமிருந்து வராதவர் என்றால் இவரால் எதுவும் செய்திருக்க இயலாது என்றார். அவர்கள் அவரை பார்த்து, பிறப்பிலிருந்தே பாவத்தில் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்றுத்தருகிறார் என்று சொல்லி அவரை வெளியே தள்ளினர். யூதர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு பின் அவரை கண்டபோது, மானிட மகனிடம் நீ நம்பிக்கை கொள்கிறாரா என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, ஐயா, அவர் யார் சொல்லும், அப்போது நானும் அவரிடம் நம்பிக்கை கொள்வேன் என்றார். இயேசு அவரிடம், நீ அவரை பார்த்திருக்கிறீர், உம்மோடு பேசிக் கொண்டிருக்கும் அவரே என்றார். அவர், ஆண்டவரே, நம்பிக்கை கொள்கிறேன் என்று கூறி அவரை வணங்கினார். அப்போது இயேசு, தீர்ப்பளிக்கவே நான் இவ்வுலகிற்கு வந்தேன், பார்வையற்றோர் பார்வை பெறவும் பார்வையுடையோர் பார்வையற்றோர் ஆகவும் வந்தேன் என்றார். அவரோ, இந்த பரிசேயர் இதை கேட்டபோது, நாங்களுமா பார்வையற்றோர் என்று கேட்டனர். இயேசு அவர்களிடம், நீங்கள் பார்வையற்றோராய் இருந்திருந்தால் உங்களிடம் பாவம் இராது. ஆனால் நீங்கள் எங்களுக்கு கண் தெரிகிறது என்கிறீர்கள், எனவே நீங்கள் பாவிகளாகவே இருக்கிறீர்கள் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இன்று ஆண்டவர் இயேசு நானே உலகின் ஒளி என்றார். கண் ஒளி இல்லாத பிறவியிலேயே குருடனாக இருந்த ஒருவனை இயேசு குணப்படுத்துகிறார். இது வெறும் உடல் சார்ந்த குணமாக்குதல் மட்டும் அல்ல. இதன் வழியாக இயேசு ஆண்டவர் குருடர்களாக இருளில் வாழ்ந்து கொண்டிருந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், சட்ட வல்லுநர்கள், யூதர்கள், அதுவும் இயேசுனுடைய போதனையை ஏற்றுக்கொள்ளாத யூதர்களுக்கு ஒரு அக ஒளி தரக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இது இருக்கிறது. குருடனுடைய கண்களை ஆண்டவர் இயேசு திறந்தார், பார்வை கொடுத்தார். அதுதான் அவரை பற்றி 700-800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லப்பட்டது. மெசியா வருவார், அவர் வரும்போது முடவர்கள் நடப்பார்கள், குருடர்கள்
பார்ப்பார்கள், ஊமையர்கள் பேசுவார்கள், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படும் என்று ஏற்கனவே சொன்ன இறைவாக்கு இயேசுவில் நிறைவேறுகிறது. யூதர்கள் மீட்பர் தங்களுடைய இனத்திலிருந்து வருவார் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு தான் அந்த மீட்பர் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு பெரிய ராஜாவாக இருப்பார், உயர்ந்த வம்சத்தில் இருப்பார், பெரிய வசதி படைத்தவராக இருப்பார், தாவீதின் ஆட்சியை கொண்டு வருவார் என்றெல்லாம் அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இவர் ஒரு ஏழை வடிவத்தில், எளிய வடிவத்தில், மரியின் மகனாக, சூசையின் தச்சனின் மகனாக அவர் இந்த உலகத்தில் தோன்றியது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது ஒரு யூத இனத்திற்கு அவமானமாக அவர்கள் நினைத்தார்கள். இயேசுவை ஒழித்துவிடவே அவர்கள் திட்டம் தீட்டினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நற்செய்தியில் வரக்கூடிய அந்த குருடன் தன்னுடைய வாழ்வில் எப்படி இயேசுவால் தொடப்பட்டான், இயேசு எப்படி அவனுடைய பார்வையை திறந்தார், அதன் வழியாக எவ்வாறு அவன் இயேசுவை கடவுளின் மனிதனாக, மீட்பராக, இந்த உலகின் ஒளியாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து அந்த ஒளியை அவன் தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டான். அக இருள் நீங்கியது, உடல் சார்ந்த குருட்டுத்தனம் நீங்கியது, அவனுக்கு அக ஒளி பிறந்தது. இயேசு மீட்பர் என்பது, இயேசு ஒளியாய் இருக்கிறார் என்பதுதான் அவன் பெற்ற அக ஒளி. அதே அக ஒளியை பெறுவதற்கு இயேசு இந்த ஒரு புதுமையை செய்து வாய்ப்பை பயன்படுத்தி பரிசேயர்கள், சதுசேயர்கள், சட்ட வல்லுநர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூத ஜனங்களுக்கு அகவழி தருகிறார். நான் மீட்பர், இயேசு இந்த உலகத்திற்கு வந்த மெசியா என்பதை உணர்த்துகிறார். ஆனால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது மிக வருந்தத்தக்க ஒரு செயல். அவர் தமக்குரியவரிடம் வந்தார், தமக்குரியவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் கடவுளுடைய பிள்ளையாகும் பேற்றினை அவர் பெற்றுத்தந்தார் என்று பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இன்று நாம் எல்லோரும் இயேசுவை ஒளியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இயேசுவை நம் வாழ்வாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவரை நம் மீட்பராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர்தான் நமக்கு உயிர்ப்பு, அவர்தான் நமக்கு வாழ்வு. அவர் பெற்றுத்தந்த அந்த வாழ்வை இந்த உலக வாழ்வுக்கு பிறகு மறு உலகில் நான் எனதாக்கி கொள்ள வேண்டும் என்று தவ, ஜப, தர்ம செயல்களை நாம் செய்ய இந்த தவக்காலம் நமக்கு ஒரு உதவியாக திரு அவையால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவரை தேடி நாம் பல இடங்களுக்கு செல்கிறோம். ஆன்ம அமைதி பெறுவதற்காக, ஆன்ம மகிழ்ச்சி பெறுவதற்காக, நம்முடைய பாவ இருள் அகழ்வதற்காக, உண்மையை நாம் உணர்ந்து கொள்வதற்காக இறைவன் கொடுத்த இந்த அரிய வாய்ப்பை நாம் முழுமையாக பயன்படுத்தி பாவ இருள் அகன்று, அக இருள் அகன்று, கிறிஸ்துவே ஒளியாக இருக்கிறார், கிறிஸ்துவே மீட்பராக இருக்கிறார், அவரே என் வாழ்வுக்கு ஒளி என்பதை நாம் ஏற்று வாழ்வோம். நம்முடைய பலவீனத்திலிருந்து, மனித தன்மையிலிருந்து, சுயநலத்திலிருந்து, பழிவாங்கும் எண்ணத்திலிருந்து நாம் வெளிவந்து கிறிஸ்துவின் உண்மையுள்ள சீடர்களாய் வாழும் அருளை தொடர்ந்து இத்திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென். அன்பார்ந்தவர்களே, இறை அருளை பெற்றுக்கொள்வதற்கான நேரம். கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள், தேடுங்கள், கண்டடைவீர்கள், தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று இயேசு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய உயிருள்ள வார்த்தையின் நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்வின் தேவைகளுக்காகவும், திருச்சபையின் தேவைகளுக்காகவும், இந்த திருத்தலத்தின் வளர்ச்சிக்காகவும், இன்று தெற்காசிய நாடுகளில் நடந்து கொண்டிருக்கின்ற போர் முடிந்து அமைதி நிலவவும்,
நம் ஒவ்வொருடைய உள்ளங்கள் மகிழ்ச்சியால் ஆண்டவர் தருகின்ற அமைதியால் நிரம்பவும் நம்முடைய வாழ்வின் பல்வேறு தேவைகளுக்காகவும் இன்று திருப்பலியின் கருத்துகளுக்காகவும் ஆண்டவரை மன்றாடுவோம். உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்துலகின் இறைவா, உன் அன்பு மகன் இயேசுவின் இறைப்பணி செய்து வரும் திருத்தந்தை லியோ அவருடன் திருச்சபைக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட கர்தினால்கள், ஆயர்கள் மற்றும் உலகில் உள்ள குருக்கள், கன்னியர்கள், ஏனைய துறவரத்தார், பொதுநிலையினர் அனைவருக்கும் நல்ல உடல் நலத்தை கொடுத்து உம் பணி செய்ய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உச்ச இறைவா, உன் திருப்பணி செய்ய நாடு கடந்தும் கடல் கடந்தும் மொழி தெரியாமல் நாம் பாரத நாட்டிற்கு வந்து நற்செய்தி அறிவித்து ஆழம் விடாதலால் நாடு எங்கும் வேறின்றி பரவிட எங்கள் தேசத்தின் பாதுகாவலர் உன் அன்பு சீடர் தோமா, அவர் வழியாக வந்த புனித சௌரியார், அருளானந்தர், வீரவா முனிவர், அன்னை தெரேசா, எண்ணற்ற வெளிநாட்டு குருக்கள், தேவ சகாயம் பிள்ளை, சகோதரி ராணி மேரி போன்ற எண்ணற்றவர்கள் இரத்தம் சிந்தி வேத சாட்சிகளான இவர்கள் உன் திரு முடியின் மகனுமாய் மிளர்வது போல் இப்புனிதர்கள் வழியாக நாங்களும் விண்மிலாய் சுடவிட்டெறிய இறைவா உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். சுகம் தருபவரே இறைவா, உடல் நோயாலும் மனவேதனையாலும் உன் திருத்தலம் வந்துள்ள அனைவரையும் ஆசிர்வதியும். மேலும் உணவின்றி உடையின்றி உறைவிடம் இன்றியும் உறவுகளை இழந்து அநாதைகளாகவும் கைவிடப்பட்டவர்களையும் ஆசிர்வதித்து உம் சிறகுகளின் நிழலில் வைத்திருளும். மேலும் நோயினால் துன்பப்படும் மக்களையும் கேட்பாரற்ற தெருக்களிலும் சாலைகளிலும் மருத்துவமனைகளிலும் உயிருக்கு போராடும் உம் பிள்ளைகளை அனைவரையும் காப்பாற்றிட வேண்டுமாய் இறைவா மன்றாடுகிறோம். இந்த புனித திருதய ஆண்டவர் குறிச்சுமலை திருத்தலத்திற்கு பெங்களூர் திருதய ஆண்டவர் பங்கிலிருந்து புனித யாத்திரையாக வந்துள்ள எங்களையும் எங்கள் பங்கு மக்களையும் ஆசீர்வதித்தருளும். இத்திருத்தலம் புனித ஆசீர்வாதிப்பர் சபை குருக்கள், மறைமாவட்ட ஆயர் குருக்கள், அருட்தந்தை பெர்னார்ட் ஜோசப், பங்குத்தந்தை செபாஸ்டின் இவர்களுடன் பங்கின் வளர்ச்சிக்காக உழைக்கும் பங்கு மக்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்திட வேண்டுமாய் இறைவா உங்களை மன்றாடுகிறோம். அமைதியின் நிறைவா, தற்போது போரினால் அமைதியை இழந்தும் பயந்து உயிருக்காக அஞ்சி பதுங்கி வாழும் மக்களையும் உறவுகள் இடிந்து அநாதைகளாகவும் உடைமைகள் இழந்தும் உடல் உறுப்புகள் இழந்தும் மரணத்தின் பிடியில் சிக்குண்டுள்ள அனைத்து மக்களையும் நீர் காப்பாற்றிடவும் உலக தலைவர்கள் ஒன்றிணைந்து போரினை நிறுத்தி அமைதியை நிலைநிறுத்தவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான பொருள் உதவி, மருத்துவ உதவி, உறைவிடம் கிடைத்து நிம்மதியுடன் வாழ வரம் தர வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஞானஒளி மாதா கியூரியா தலைவர்கள் இந்த தவக்கால திருப்பயணம் வந்துள்ள பெங்களூர் திருவிருதி ஆண்டவர் பங்கின் மரியாயின் சேனை அங்கத்தினர் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். மேலும் எங்கள் பங்கு குருக்கள், கன்னியர், ஏனைய பக்த சபையினர், எங்கள் பங்கு மக்கள், எங்கள் குடும்பங்களில் உள்ள பெரியோர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள், படிக்கும் குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், நோயாளிகள் அனைவரையும் உமது தெய்வீக வல்லமையினால் தொட்டு உம் திருக்கரத்தினால் ஆசீர்வதிக்குமாறு காத்திட வேண்டுமாய் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இன்று திருப்பலியில் பல்வேறு கருத்துக்கள் படிக்கப்பட்டன. அந்த கருத்துக்களுக்காகவும் மேலும் தருமபுரி ஆபிரகாம் நன்மறையில் படிக்க வேண்டியும், மகள் தெரேசா சேரிக்கு குழந்தை பாக்கியம் வேண்டியும், இசைக்கியல் லியோனா
சின்னப்பன் சிங்களி குடும்ப நலன் உடல் நலன் கடன் பிரச்சனை தீரவும் இருதயமுடன் நலம் பெறவும் நம்முடைய வாழ்வின் தேவைகளுக்காகவும் இப்பொழுது மௌனமாக சிறிது நேரம் ஆண்டவரை வேண்டுவோம். ஜெயிப்போமாக. எல்லாம் வல்ல அன்பு தந்தை இறைவா, நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உம்மை தேடி வரும் எல்லோருக்கும் நன்மை செய்கிறீர். எங்களுடைய பாவ இருளை அகற்றி அக இருளை அகற்றி கிறிஸ்துவின் ஒளியால் எங்களை ஒளிர்வித்தருளும். நாங்கள் விரும்பி தேடுகின்ற நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கச் செய்தருளும். இத்தவ காலத்தில் உமது அருளை பெற நாங்கள் எடுக்கின்ற ஜெப தவ தர்ம முயற்சிகள் எங்களுக்கு பலனளிக்கச் செய்தருளும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து வரையேற்றுக் கொள்வராக. ஆண்டவரே, பணிவன்புடன் உம்மை வேண்டி நிலையான உதவி அளிக்கும் இக்காணிக்கைகளை பேரின்பத்துடன் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலேயே போற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு உகந்தவாறு ஒப்பு கொடுக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உங்களை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தாம் மனிதரானதன் மகிமை நிகழ்வின் வாயிலாக இருளில் நடக்கும் மனித குலத்தை நம்பிக்கையின் ஒளிக்கு கொண்டு வந்தார். பழைய பாவ நிலைக்கு உட்பட்டவர்களாக பிறந்தவர்களை புது பிறப்பின் கழுவுதலால் உரிமை மக்களாக ஏற்றுக்கொண்டார். ஆகவே விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தும் உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு புதியதொரு பண்பாடுகின்றன. வானத்தூதர் அணிகளோடு சேர்ந்து நாங்களும் முடிவின்றி பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. நிறைந்துள்ளன
உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கேளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி வாழும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தார்கள். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அருள் செல்வம் ராயப்பன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரும். தந்தையே, இன்று சிலுவகிரி தமிழக குருசுமலையை நாடி வந்திருக்கின்ற பெங்களூர் திரு இருதய ஆண்டவர் பங்கின் மரியாயின் சேனை உறுப்பினர்களை, பங்கு மக்களை ஆசீர்வதியும். அவர்கள் எந்த நோக்கத்திற்காக எந்த வேண்டுதலோடு இந்த திருமலைக்கு வந்திருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தின் கருத்துக்கள் வேண்டுதல்கள் நிறைவேற அருள் புரியும். அவர்களுடைய உள்ளத்தை மகிழ்ச்சியால் ஒளிரச் செய்தருளும். கிறிஸ்துவே அவர்களின் வாழ்வாக, ஒளியாக, உயிராக இருக்க அவர்கள் எடுக்கின்ற இந்த தவக்கால முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்பட்டதாக அமைய அருள் தாரும். என் பங்கு மக்களை ஆசீர்வதியும். இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்காக உதவி செய்கின்ற ஒவ்வொருவரையும் நீர்தாமே ஆசீர்வதித்து காத்து வழிநடத்தும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் என் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமல்ல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வேண்டோம். எங்கள்
வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இரவின் சமரியே எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இரவின் சமரியே எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இரவின் சமரியே எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி உலகின் பாவ இருளை போக்கி அகவொளியால் தன் அருளால் நம்மை நிரப்புகிறவர். இந்த தவக்கால முயற்சியை ஆசீர்வதித்து நாம் வாழ்வை ஒளிரச் செய்கிறவர். இவர்க்கும் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வில் நீ மாற்றி நின்றாய்.
என்னோடு நீ பேச வந்தாய். என் வாழ்வை நீ மாற்றினாய். நீ வாழ்வில்லை. நின்னோடு நீ பேச வந்தாய். என் வாழ்வை நீ மாற்றினாய். என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். பாரலோக வாசிகள் ஆறுமையாயும்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே உண்டு. பாரலோக வாசிகள் ஆறுமையாயும்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே இந்த நேசனம் என்னிடம் எழுந்ததும் ஏனோ. நேசமும் அன்பும் இரக்கமும் அன்றோ என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். அன்புமிக்கவர்களே, இந்த இடத்தினுடைய சுருக்கமான வரலாறு உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. அது பாருங்க, இங்கே போர்டில் போட்டிருக்காங்க இல்லையா. பெனடிக்ட் ஆசிரமம் இப்போ கெங்கேரியில் இருக்கு இல்லைங்களா. அது இந்தியாவில் முதலாக இங்கு தான் அந்த ஹவுஸ் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த குருக்கள் பிரதர்ஸ்லாம் இங்கே 10 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காங்க. அவங்க தான் இந்த இடத்தையெல்லாம் வாங்கி பயன்படுத்தியிருக்காங்க. அவங்க செல்லும்போது இங்கிருந்த இடத்தையெல்லாம் மறை மாவட்டம், சேலம் மறை மாவட்டத்திற்கு கொடுத்து சென்றார்கள். அவர்கள் தான் அந்த உச்சியில் இறுதி ஆண்டவர் சுருக்கத்தை 3-4 பகுதிகளாக எடுத்து அங்கே கொண்டு போய் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. பெரிய சிலுவை ஒன்று வைத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடம் ஏதோ பேய் நடமாடுற இடம், பேய் மலையிலிருந்து கல்லெல்லாம் உருட்டி விடுது அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருந்து அன்றிலிருந்து இது சிலுவை கிரி, கிரி என்றால் மலை, சிலுவை மலையாக
பலருக்கு அருள் வழங்கும் மலையாக, கல்வாரி மலையாக இது மீட்பை தரக்கூடிய ஒரு இடமாக, புனித இடமாக மாறி வந்தது. அப்போ இருக்கக்கூடிய இந்த 2 பேர் தான். இப்போ ஒருத்தர் இறந்துட்டு தான் சொல்கிறாங்க, ஒருத்தர் கெங்கேரியில் இருக்காராம், ஒருத்தர் பெரியவர். அப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய தந்தையர்கள் இந்த இடத்தையெல்லாம் டெவலப் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய இந்த அமைப்பை கொண்டு வந்தவர் பெர்னார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் குழந்தையேசு பேராலயத்தில் பங்கு தந்தையாக இங்கேருந்து மே மாதம் மாற்றமாயிருக்கணும். நான் ஜூன் மாதத்துலேருந்து இங்கே வந்திருக்கிறேன். இப்போ இந்த இடம் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த கிராஸ் வந்து எருசலேமில் இருந்து கொண்டு வரப்பட்ட இயேசு சுமந்த மர வகையை சார்ந்த இந்த சைப்ரஸ் மரத்தால் செய்யப்பட்ட சிலுவை. இது சென்ற ஆண்டு அருள் செல்வம் ராயப்பன் அவர்கள் பெங்களூரில் இருக்கிற ஒருத்தர் தான் அதை கொண்டு வந்தார். வில்லியம் அப்படின்றது 1000 கொடுத்து 1000 இதை இங்கே திருநிலைப்படுத்தியிருக்கிறாங்க. அங்கே கிரைஸ்தவ கிங் சர்ச் இருக்கு இல்லைங்களா, மல்லேஸ்வரம், அங்கே வச்சிருக்கிறாங்களா ஒரு பகுதி. இதே இங்கே ஒரு பகுதி இங்கே வந்து நிலைநிறுத்தப்பட்டது. இங்கே வந்து நீங்கள் வச்சிருக்கிற சிலுவையை இந்த பக்கமாக வந்து அங்கே வேண்டிட்டு சிலுவையை அதில் வச்சு முத்தி செய்துட்டு அதே நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் வைக்கும். என்ன ஒரு ஐடியா, நாரோடு பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும். புனித சிலுவையோடு நாம் சிலுவை புனிதம், அதை பார்த்து நாம் இங்கே ஒரு நாளும் வர தேவையில்லை, ஒரு நாளும் வரவும் முடியாது. நாம் இருக்கிற இடத்திலேயே ஆண்டவரை அந்த சிலுவையினால் கிடைத்த மீட்பை நீங்கள் அதை வைத்திருங்கள், வீட்டில் வைத்து நினைவு சின்னமாக வைத்திருங்கள். மற்றவர்களுக்கும் உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் சொல்லுங்கள். இந்த இடம் நிறையா வளர்ச்சி பெற்று வருகிறது. இப்போ வந்து வேளாங்கண்ணிக்கு திருப்பயணிகளாக போகிறாங்க இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய இந்து முஸ்லீம் எல்லாரும் வந்து திருப்பயணிகளுக்கு மோர் கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது. அவங்களுடைய எண்ணம் என்ன, புனித பயணம் மாதாவை நோக்கி போகிறவங்களுக்கு கொடுத்தா நமக்கு புண்ணியம் அப்படின்ற எண்ணம் இருக்குது. அதே எண்ணத்தோடு எங்கள் பங்கு மக்கள் காலையிலிருந்து நேற்று ஃபுல்லாக, நேற்று காலையில் 3 பேர் 900 பேர் நேற்று வந்திருப்பாங்க. காலையில் 3 மணிக்கு ஆரம்பிச்சது ஈவினிங் வரைக்கும் அசந்துட்டாங்க. எல்லாம் அவங்களே தான் செய்தாங்க. ஆகவே அவர்கள் தொடர்ந்து இந்த அது மட்டும் இல்லை, 27ஆம் தேதி 1000 தலைமையில் இங்கே ஏறக்குறைய ஒரு 4000 5000 மக்கள் சுற்று வட்டாரத்திலிருந்து இங்கே வந்து கலந்துக்குவாங்க. அவங்களுக்கும் அன்றைக்கு அன்னதானம் வழங்கப்படும். இந்த அன்னதானத்திற்கு நிறைய பேர் அரிசி பருப்பு இதெல்லாம் கொண்டு வருவார்கள், நன்கொடை தருவார்கள். அவர்களுக்கு எல்லாருக்கும் அன்னதானம். இது வந்து இப்போ மட்டும் இல்லை, அப்போ இருந்தே தவக்காலத்தில் 6வது வெள்ளிக்கிழமை இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஏறக்குறைய ஒரு 500 பேர், அப்புறம் 1000 பேர், அப்புறம் 1500 இப்படி வளர்ந்தே வந்துருக்கு. அப்போ அவங்க கொண்டு வரக்கூடிய அரிசி பருப்பு எல்லாம் ஒன்றா போட்டு ஆக்கி ஒரு அன்பு விருந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. இப்போ வளர்ச்சி அடைந்து இந்த பங்கு மக்கள் பொறுப்பேற்று வரக்கூடிய உணவுப் பொருட்களை பெற்று எல்லாருக்கும் சமைத்து கொடுக்குறாங்க. அதனால் அவர்களுக்கு பாராட்டுக்கள். இப்போ இந்த பகுதியில் பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் லெவல் பண்ணி வச்சுருக்கிறோம். இன்னும் ஜெபமாலை ரகசியங்கள், கபிரியேல் தூதர் கன்னிமறை மங்கள வார்த்தை சொன்னதிலிருந்து இயேசு விண்ணேற்றம் அடைந்த அந்த எல்லா 20 மறை உண்மைகளை இந்த இடமெல்லாம் நாங்கள் வந்து டைல்ஸ் அதெல்லாம் பதிச்சு அடுத்த முறை நீங்கள் வரும் பொழுது அடுத்த வருஷத்துக்குள் இதை வந்து இன்னும் அழகாக செய்வதற்கு கட்டடங்கள்லாம் கட்டி செய்வதற்கு திட்டமிட்டு இருக்கிறோம். ஒரு ஸ்தலம் அமைப்பதற்கு ஏறக்குறைய 30,000 ரூபாய். இது இங்கே இருக்கிற அந்த அமைப்பு எல்லாமே இதற்கு முன் இருந்த ஃபாதர் உங்களை போல திருப்பயணிகளினுடைய நன்கொடையை வைத்து தான் கட்டி எழுப்பியிருக்கிறார். இந்த இடத்த கூட ஒரு என்ஜினியர் ஏறக்குறைய 20 லட்சம் போட்டு கட்டி கொடுத்தார். லியோ சார்லஸ் அப்படின்ற ஒருத்தர் இந்த பொறுப்பெல்லாம் ஏற்றார். அவங்க கொடுத்த நன்கொடையெல்லாம் அவங்க போட்டிருக்காங்க, முன்னாடி மாதா சர்வத்துக்கிட்ட போட்டிருக்காங்க. அதனால் உங்கள் நண்பர்களிடம் நீங்கள் குடும்ப சார்பாக ஏதாவது செய்ய விரும்பினால் இந்த இடத்தின் வளர்ச்சிக்கு வரவேற்கிறோம். நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு சிறு தொகையும் இந்த திருத்தலத்தினுடைய வளர்ச்சிக்காக பயன்படும். இங்கே இன்னும் நிறைய கழிவறைகள் கட்ட வேண்டியிருக்குது. திருப்பயணிகள் வந்து தங்கி ஓய்வெடுக்க இடம் தேவைப்படுகிறது. ஜெபிக்க நல்ல ஒரு பெரிய ஜெபக்கூடம், ஆலயம் இல்லாவிட்டாலும் ஜெபக்கூடம், ஒரு ஹால் கட்ட வேண்டியிருக்கிறது. இந்த பணிகளெல்லாம் இறைவனுடைய அருளால் மக்களுடைய தாராள நன்கொடையால் இதை நிறைவேற்ற இருக்கிறோம். எங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள், உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக.
இறைவாய் உலகுக்கு வரும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்க்கின்றவர் நீரே. எங்களை உமது அகவொளியால் நிரப்பி உமது அருளின் சுடரால் ஒளிவிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது மாண்புக்குரியவற்றையும் தகுதியானவற்றையும் நீர் விரும்புவதையும் நாங்கள் எந்நாளும் அன்பு செய்ய எங்கள் வாழ்வில் நிறைவேற்ற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நற்கருணை என்பது கல்வாரி பலியின் தொடர் பலி. ஆகவே நாம் சிலுவையை முழங்காலிலிருந்து பாடல் பாடி ஆராதித்து சிலுவை ஆசிரை பெற்றுக்கொள்வோம். வாங்க எல்லாம் முழங்கால் எல்லாம் பாடுங்க. திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை முன்னால் உலகமே பின்னால்
ஆசை வழங்குவாராக. தூய திருவை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கண்ணீர்கள், துறவியர் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் தமிழக குருசுமலையை நோக்கி திருயாத்திரை வந்த திருயாத்திரைகளுடைய எண்ணங்கள் நிறைவேறும்படியாகவும் உலகில் அனாதைகள், ஏழைகள், ஒடுக்கப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், கைவிடப்பட்டோர், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். எங்களுக்கு எங்கள் தந்தையே முது பெயர் தூயதனை போற்ற வருக, மத ஆட்சி வருக, முது திருவிழா எங்களுக்கு நிறைவேறுவது போல மன்னடிகளும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றுக் கடையாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆசி உண்டாவதாக.